வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு KRP தமிழ் டெக். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இப்போ குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம அந்த அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் அந்த PSTM சர்டிஃபிகேட், அதாவது தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் போய் நேராக போய் அப்ளை பண்ணாமல் ஆன்லைனில் மொபைல்லையோ இல்லைன்னா உங்களோட பிசிலேயோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம். அது எப்படின்றத ஒன் பை ஒன்னாக வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டிருக்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம மொபைலில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் மொபைல்லையோ இல்லைனா உங்களோட பிசியில் பார்த்தீங்கன்னா க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிடுங்க. மொபைலில் இருந்தால் டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இ-சேவைன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. TNEGN இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இ-சேவை மையத்தோட ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே சைன்இன் பண்ணுற ஆப்ஷன் வரும். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக நீங்கள் உள்ளே போகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இ-சேவை மையம் வச்சுருக்கணும், ஒன்று நம்ம செல்ஃபாக போகிறது. இதில் நம்ம பயனாளர் உள்நுழைவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பாஸ்வேர்டு இதுக்கு முன்னாடி யூசர் நேமில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துட்டால் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். யூசர் நேமை ஃபர்கெட் பண்ணலாம். இப்படின்னா நியூ யூசரில் சைன் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிடுங்க. பேசிக் டீட்டெயில் தான் கேட்பாங்க. இப்போ நான் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, அதை நீங்கள் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகி தான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா இருக்கும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி சென்னை மெட்ரோ இந்த மாதிரி இருக்கும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படி இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெகுலர் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிடுங்க. ரெண்டாவது இருக்கிறது தனியாக ப்ரைவேட் கேண்டிடேட் இருப்பாங்க, அது ரெண்டாவது இருக்கிறத கிளிக் பண்ணால் அவங்களுக்கு வரும். நம்ம ரெகுலர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டியது. இது ஆன்லைனில் நீங்கள் பண்ணிடலாம். இதில் பேசிக் டீட்டெயில் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. எல்லாமே உங்கள் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். உங்கள் பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் கேப்சல் லெட்டரில், ஃபாதர் நேம், மதர் நேம், அதே தான் தமிழ்லையும். தமிழில் மொபைல்லனால் நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் போட் பண்ணிடலாம். இதே பிசியில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் டைப் பண்ணிடுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை அதே கொடுங்க. மொபைல் இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணுற கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கொடுத்தா போதும். மெயில் ஐடி தேவை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுறலாம். இதுதான் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, எந்த அகாடமிக் இயரில் படிச்சிங்க, எந்த ஸ்கூல்லேருந்து எந்ததுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் 1ஆப்லேருந்து 5 எப்போ படிச்சிங்க, இல்லைனா 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்களா, அதுக்கு தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆனால் 10 வரைக்கும் ஒரு டீட்டெயிலும் 11, 12 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தனியாக தான் நீங்கள் PSTM அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ஆன்லைனில் அகாடமிக் இயரும் எந்த ஃப்ரம் டு கரெக்டாக போட்டுருங்க. எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸுன்றதை கரெக்டாக போட்டுருங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும், எந்த ஸ்கூல், இப்போ நீங்கள் எந்த ஊரில் விருதுநகர்னால் விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு, அதில் எந்த ஊர், அதாவது நீங்கள் சிவகாசி, விருதுநகர், இல்லைனா அருப்புக்கோட்டை, காரியாபட்டின்னு தனியாக காமிக்கும். அந்தந்த ஸ்கூலுக்கு தனித்தனியாக ஆட்டோமேட்டிக்காக உள்ள எல்லாமே இருக்கும். நீங்கள் கொடுக்குற டீட்டெயிலுக்கு அப்படியே வரும். அதில் பிளாக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிக் கொடுத்த பிறகு பிளாக் கொடுங்க. எந்த ஊரோ அந்த ஊர் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஸ்கூல் டைப் கேட்கும். ஸ்கூல் டைப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலா, ஃபுல்லி எய்டட் ஸ்கூலா, அல்லது பார்ட்டிசியல் எய்டட் ஸ்கூலான்னு இருக்கும். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கூல் பேர் கரெக்டாக வரும். அந்த ஸ்கூல் பேர் என்ன இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்லோட் ஃபைலுன்னு சொல்லி ஒரு சின்ன டீட்டெயில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வரைக்கும் நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா டிசியெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் 10th வரைக்கும் 1லேருந்து 5க்கு நீங்கள் போட்டாலும் 10th மார்க் ஷீட் வைக்கலாம். 5லேருந்து 10க்கு போட்டாலும் நீங்கள் 10th மார்க் ஷீட் வச்சிடலாம். 11th to 12th போடும்போது மட்டும் 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸு, அதாவது ஒரிஜினல் ஃபோட்டோ காப்பி ஒரு எம்பியில் வர்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டீட்டெயிலாக ஒரு நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயிலுமே எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஃபைல் மட்டும் நீங்கள் டிசி இருக்காது. அதனால் நீங்கள் 10th மார்க் ஷீட் இல்லை 12th மார்க் ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க.
நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டானு கேட்கும். சப்மிட் மறுபடியும் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ரீலோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேமெண்ட் மோடு வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் எல்லாமே ஓகேனா அக்ரின்னு ஒரு சின்ன டிக் காலம் இருக்குது பார்த்திங்களா, அதை டிக் பண்ணிவிட்டு மேக் ஏ பேமெண்ட்டுன்னு கொடுத்துருங்க. மேக் ஏ பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பண்ணுறீங்களா, கார்டில் பண்ணுறீங்களா, இல்லைன்னா இந்த QR கோடு மூலிமா பண்ணுறீங்களான்னு கேட்கும். எந்த மோடில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிடுங்க. பே பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேமெண்ட் வந்து அக்செப்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிரும். இப்போ இசேவையோட ஹோம் பேஜில் போயிட்டு நம்ம போட்டிருக்க அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி அங்கே போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் ஹோம் பட்டன் அமைக்கி நம்ம இது கரெக்டாக அப்ளிகேஷன் போய் சேர்ந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணியிருக்கோன்னு சொல்லி வரும். வரிசை ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது ரைட் சைடு ஒரு பிரிண்டர் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு நேரம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசிப்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அதில் இருக்க நம்ம அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நம்ம வந்து அப்ரூவல் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிசிப்ட் டவுன்லோட் ஆகும். இந்த ரிசிப்ட்டை வந்து நீங்கள் பிடிஎஃபாக தான் வரும். அது நீங்கள் ரெகுலராக பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லாமே இப்போ அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் ஸ்கூலில் பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இல்லைனா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஒரு முக்கியமான நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் 1லேருந்து 10 வரைக்கும் தனியாக PSTM வாங்கிக்கோங்க. 11, 12 தனியாக PSTM வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணும்போது 2 டைப்பாக PSTM கேட்குது. அதில் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 1லேருந்து 5 வரைக்கும் வேறு ஸ்கூலு, 5லேருந்து 10 வரைக்கும் வேறு ஸ்கூலு, 11 to 12 வேறு ஸ்கூலாக இருந்ததுன்னா 3 டைப்பாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அகாடமிக் இயரும் எந்த ஸ்கூல் எந்த வருஷம்ன்றதை கரெக்டாக போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக எது டவுட் இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.